ரூபாய் மானியம் கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உதவி செய்கின்றதாகவும் சரி, இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சித்தரிக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த பொன்னான தேர்தல் வாக்குறுதி தான் ஹீரோ. முதல் ஹீரோ அண்ணன் வாக்குறுதி. அவருடைய விதமான ஒரு எளிமை, மக்களிடத்திலே பழக்கம், விளம்பரத்தை விரும்புவதில்லை. அவர் விரும்புவது விளம்பரம் அல்ல, மக்களினுடைய விருப்பத்தை தான் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த தேர்தலிலே ஒரு வரலாற்று சிறப்பிற்க தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக முன்னாடியும் முதலமைச்சராக இருந்திருந்தார். ஆனால் இந்த முறை எப்பொழுது நாங்கள் அந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறோம் என்ற மக்கள் எல்லாம் சூழ்நிலைத்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக இந்த எழுச்சியை நான் பார்க்க முடிகிறது. நான் கடந்த பம்பாலுக்கு சென்றிருக்கிறேன், அழகாபுத்தூருக்கு சென்றிருக்கிறேன், திருநீர்மலைக்கு சென்றிருக்கிறேன், கொளிச்சலூருக்கு சென்றிருக்கிறேன். அதே போல பல்வேறு பகுதிகளுக்கு அள்ளும் பகலும் அண்ணன் போன்ற தலைமை கொண்ட பல தலைவர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறாண்டாக துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் எல்லாம் குறுகியிருக்கின்றன, நீர் வசதிகள் இல்லை என்று பலவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆட்சி மாற்றத்தை இந்த பல்லாவரம் மக்கள் மாத்திரம் அல்ல, தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் உள்ள அனைத்து தமிழர்களும் என்னைக்கு அனைத்து மக்களுமே இந்த மாற்றத்தினை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாபெரும் வெற்றியை பெறுவோம். அது இந்த பல்லாவரத்தின் மூலமாக தொடங்கும். தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஒரு தொகுதியாக இந்த பல்லாவரத்தை மாற்றி காட்டுவோம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டுடைய நுழைவு வாயிலில் இருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையமும் சரி, உள்நாட்டு விமான நிலையமும் சரி இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அப்போது இந்தியாவிலிருந்து யார் வந்து இறங்கினாலும், விமானத்தில் வருகின்ற அனைவராக பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து இங்கே இறங்கும் பொழுது இந்த பல்லாவரம் தொகுதியில் தான் முதலில் அவர்களை கால்களை வைக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட பல்லாவரம் தொகுதியை எனக்காக அளித்து என்னை நிற்பதற்கு உறுதுணையாக இருந்து எனக்கு என்னுடைய தெய்வம், என்னுடைய பாரி வேந்தர் அவர்கள் என்னை வெண்வேல் நம்பிக்கையை வைத்து இந்த தொகுதியில் நீ சென்று நெல், கண்டிப்பாக வெற்றி பெறுவாய், உனக்கு என்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் உண்டு. அதே போல அவரது நண்பர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் எங்கள் இடத்திலே இருக்கிறது. அண்ணன் மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் மட்டும் கூட அதனுடன் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதமும் மற்ற கூட்டணியை சார்ந்த ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் அதிலே அடங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சேலத்தை சார்ந்தவன் தான், பிறந்தது சேலம் தான். ஆமாம், எங்களுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது சொன்னார், ஆமாம், எங்களுக்கு ஒரு சேலத்து மாம்பழம் கிடைத்து விட்டது, அது பல்லாவரத்திலே நிற்கிறது என்கின்ற அளவிற்கு அண்ணன் அவர்கள் உறுதியாக அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் கூறும்போது இந்த ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக நான் செய்து காட்டுவேன், அதற்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களிடத்திலே சொன்னார். அவரை சந்தித்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பல்லாவரம் தொகுதியில் நிற்கிறேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம், உங்களுடைய உண்டான ஒத்துழைப்பை, மீடியாவோட ஒத்துழைப்பை, ஒவ்வொரு பத்திரிகையோட ஒத்துழைப்பை நாட்டின் நலன் கருதி நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று நினைத்து அனைத்து வாக்காளர்களும் பல்லாவரத்தை சேர்ந்த அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே என்னுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாம் கனிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களோடு ஒருவனாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பல்லாவரம் தொகுதியை தமிழ்நாட்டில் தலை சிறந்த தொகுதியாக மாற்றி காட்ட எனக்கு உறுதுணையாக இருக்க என்னிடத்திலே பாரிவேந்தர் இருக்கிறார்கள், என்னிடத்திலே நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லாம் எங்களுடன் இருக்கிறார்கள். அவருடைய ஆசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று மீண்டும் ஒருமுறை சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளிக்குமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.